Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Education Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னா +1 டாப்பிக்கில் வந்து ஃபங்கை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபங்கையில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ்போர், கொனிடியாம், ஆய்டியாம், ஃபிஷன், பட்டிங், கிளாமிடோஸ்போர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூஸ்போர் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன். தெர் இஸ் அ ஃப்ளஜர்லேட்டட் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன இருக்கும், நமக்கு ஃப்ளஜர்லான்னு சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளஜர்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், மொட்டைல் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு மொட்டைலாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளஜல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இப்போ ப்ரொடியூஸ் இந்த ஜூஸ் பொராஞ்சியம். சரிங்களா. என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஜூஸ் பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஜூ அப்படிங்கிறது என்ன மீனிங் நமக்கு வந்து நம்ம கொடுக்கும் அப்படின்னா மொட்டைல் அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு கொடுக்கும். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கைட்ரிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு கொனிடியா ஃபார்மேஷன். என்ன ஃபார்மேஷன் அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் த கொனிடியா ஸ்போர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க கொனிடியா ஃபார்மேஷனில். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நமக்கு டயக்ராமில் இந்த கொனிடியா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜன் கொனிடியம், அப்புறம் ஸ்ட்ரிக்மா, மியூட்டுலா, ரமஸ், கொனிடியோஃபோர். இந்த கேரக்டருக்கு என்ன பேருனா கொனிடியோஃபோர். இந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொனிடியோ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இது நமக்கு 2 மார்க் கொஷினில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாம். ஓகே. இதை பார்த்து வச்சுங்க. கொனிடியா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள். ப்ளஸ் பெனிசிலியம் வந்து நமக்கு என்னது இந்த கொனிடியா ஃபார்மேஷனுக்கு வந்து நமக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே. அதுக்கடுத்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆய்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட். ஓகே. இப்போ ஆய்டியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் தாலோஸ்போர் ஆர் ஆத்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆய்டியான்னு சொல்லக்கூடியது. இப்போ ஆய்டியோஸ்போரோட அனதர் நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆய்டியா, தாலோஸ்போர், ஆத்தோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். திஸ் ஹைபே டிவைடட் அண்ட் த டெவலப் இன்டு த ஸ்போர் இஸ் கால் த ஐடிஏ. ஐடியாவுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எரிசிபி அப்படிங்கிறத நமக்கு என்னது இந்த ஐடியாவுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து எப்படி இருக்கானா கொடுத்துருக்காங்க. சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாலோஸ்போர். இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் இருக்குது பாருங்கள். இதை நமக்கு என்ன அப்படின்னா தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். எக்ஸாம்பிள் எரிசிபி. இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆய்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. அப்போ ஆய்டியத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா எரிசிபி அப்படிங்கிறது தான் ஆய்டியத்துக்கான எக்ஸாம்பிள். ஓகே. அப்போ ஆய்டியத்துக்கு வேறு என்ன நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அனதர் நேம் வந்து தாலோஸ்போர் அண்ட் ஆர்த்தோஸ்போர் அப்படிங்கிறத என்னது நமக்கு அதுக்கான அடுத்த அனதர் நேம். ஓகேங்களா. இதை பார்த்து வச்சுங்க. அப்போ இதை ஹைப்பே டிவைடு அண்ட் டெவலப் இன்டு த ஸ்போர் என்னவா மாறுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைப்பர் பார்ட்டிக்கல் இருக்குது இல்லையா இஸ் அ டிவைடு அண்ட் டெவலப் இன்டு த ஸ்போர். இதெல்லாம் நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா பாருங்கள் தனித்தனியாக டிவைடாக இருக்கா. இதெல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் என்னவா மாறிடும் ஸ்போராக மாறிடும். அப்போ அதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இதான் ஐடியாவோட கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே.
ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க டயக்ராம் பாருங்கள். இதை நமக்கு என்ன அப்படின்னா ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈஸ்ட்னு நமக்கு என்னது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்காரோமைசிஸ் செர்வேசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து ஜைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ ஜைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும், ஃபர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நடக்கும். ஓகேங்களா, சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இதை நமக்கு என்ன அப்படின்னா பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். எ ஸ்மால் அவுட் க்ரோத் இங்கே இருக்குது பாருங்கள். பட்டிங்னா என்ன மீனிங் நமக்கு, எ ஸ்மால் அவுட் க்ரோத். இங்கே பாருங்கள், இது நார்மலாக ஒரு ஈஸ்ட். அந்த ஈஸ்ட்டில் என்ன ஆகுது பாருங்கள், மேலே வந்து சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதான் பட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த பட்டில் என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகுது. அடுத்த டயக்ராம் பாருங்கள், செல்ஸ் கேரக்டரே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரெண்டாக டிவைட் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு நியூ செல் கேரக்டராக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்மால் அவுட் க்ரோத் இஸ் டெவலப்டு ஆன் த பேரண்ட் செல். எங்கிருந்து டிவைட் ஆகுதுன்னா பேரண்ட் செல்லேருந்து டிவைட் ஆகுது. விச் இஸ் அ கெட் டிட்டாச்சு. அப்போ தனியாக என்னாகும், பிரிஞ்சிடும். அண்ட் பிகம் இண்டிபெண்ட். அப்போ இது பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து தனித்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டாங்க அப்படின்னா சக்காரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது இதுக்கான எக்ஸாம்பிள் ஈஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது அப்படின்னா ஃபிஷன் சொல்ல முடியாது. ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க அப்படின்னா எது ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ ஃபிஷன் ஈஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைசோ அப்படின்னா ஃபிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சைசோ சக்காரோமைசிஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஃபிஷன் ஈஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பார்த்தோம். பட்டிக்கு எது எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சக்காரோமைசிஸ் தான் நமக்கு என்னது பட்டிங்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த ஸ்போர் என்ன அப்படின்னா கிளாமிடோஸ்போர். என்ன ஸ்போர் நமக்கு கிளாமிடோஸ்போர் அப்படிங்கிறது தான் அதுக்கு நமக்கு அடுத்த எக்ஸாம்பிள். திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் இஸ் கால் த கிளாமிடோஸ்போர். ஓகே, இப்போ கிளாமிடோஸ்போர்னா என்ன நமக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்போர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கிளாமிடோஸ்போர்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஸ்பெசேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அப்போ இங்கே இருக்கிற ஸ்போர் என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே திக்வால்டு ஸ்போர்ஸும் நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்சாக இருக்கும். இப்போ திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் இஸ் கால் த கிளாமிடோஸ்போர். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பெசேரியம். அப்போ இங்கே இருக்கக்கூடியது பார்த்தா நமக்கு என்னது திக்வால்டு ஸ்போர்ஸ்னு சொல்லக்கூடியது. உள்ளுக்குள்ள நமக்கு வந்து நியூக்ளியஸாக இருக்கும். அப்போ இது கீழே விழுந்துச்சா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் இன்னொரு கேரக்டராக வந்து நமக்கு இது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். அதாவது ஸ்போர்ஸ் வந்து மண்ணில் விழுந்ததுக்கப்புறம் அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போ வருதோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாமிடோ ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ அது கிளாமிடோ ஸ்போர் பொறுத்த வரைக்கும் அதோட வால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா திக் வால்டாக நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்சாக இருக்கும். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபிசேரியம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபிசேரியம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, சரி. அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேரக்டர். ஓகேங்களா, இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நமக்கு வந்து பிளானோகேமிட்டல் கப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பிளானோகேமிட் கப்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஃபியூஷன் ஆஃப் த மொட்டைல் கேமிட் இஸ் கால் த பிளானோகேமிட். அப்போ ஃபியூஷன் ஆஃப் த மொட்டைல் கேமிட் ரெண்டு நகரக்கூடிய கேமிட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்றா ஜாயின் பண்ணுது. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளானோகேமிட் கப்லேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 கேரக்டராக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 3 கேரக்டராக நம்ம பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிச்சுக்கிறோம் நாம ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமின்னு பிரிச்சுக்கிறோம். ஓகே, அப்போ ஐசோகேமி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் த கேமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேரக்டராக நமக்கு என்ன இருக்கும் அரேஞ்சாக இருக்கும். அப்போ மார்ஃபாலஜிக்கல் என்னது அதோட சைஸ், சரியா? இப்போ ஃபிசியாலஜிக்கல் என்னது அதோட ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் கேரக்டர் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சின்கேட்ரியம் அப்படிங்கிறது என்னது இந்த ஐசோகேமிக்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் அனைசோகேமி. இப்போ அனைசோங்கிறது நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஸோ அப்போ ஃபியூஷன் ஆஃப் த மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட். அப்போ மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் டிசிமிலாக இருக்கக்கூடிய ஒரு கேமிட் என்ன ஆகுது நமக்கு ஒன்னோட ஒன்று ஃபியூஷன் ஆகுது. அப்போ ஃபியூஷன் ஆகிட்டு நமக்கு என்ன பண்ணோம் இன்னொரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அனைசோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்.
ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லோமைசிஸ் அப்படிங்கிறது என்னது இதுக்கான நமக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றதுல லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மென்ஷன் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக இந்த ஊகேமி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து நமக்கு லார்ஜாக இருக்கும், மேல் கேரக்டர் வந்து ஸ்மால் கேரக்டராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவாங்க ஊகேமின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேரக்டரை ஒன்றா ஜாயின் பண்ணி இன்னொரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அதான் என்ன சொல்லுவாங்க ஊகேமின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து மோனோ பிலிப்பரஸ். எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க அப்படின்னா மோனோ பிலிப்பரஸ் தான் இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் இம்பார்ட்டண்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஐசோகேமினா சின்கைட்ரியம், அனைசோகேமினா அல்லோமைசிஸ், ஊகேமி அப்படின்னா மோனோபிலிப்பரஸ். இதுதான் நமக்கு என்னது இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேரக்டர் வந்து பாருங்கள் நமக்கு கேமிட்டாஞ்சியல் கப்லேஷன். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா கேமிட்டாஞ்சியல் கப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, அப்போ கேமிட்டாஞ்சியல் கப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்கள் எங்கே நடக்குது அப்படின்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைசோபஸில் நடக்குது. ஆக்சுவலாக இது என்ன கேரக்டர் அப்படின்னா இது ஒரு ஸ்டெயின், இது ஒரு ஸ்டெயின். இப்போ நான் ஸ்டெயின் அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஃபங்கஸாகவும் இது ஒரு ஃபங்கஸாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே, இது பாருங்கள் நமக்கு ரெண்டு ஃபங்கஸும் பக்கத்தில் வருது. ஓகே, பக்கத்தில் வந்தோடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டெயின் கேரக்டர் ப்ளஸ் ஆகும், இந்த ஸ்டெயின் கேரக்டர் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு மைனஸ் கேரக்டராகவும் நம்ம எடுத்துக்கிறோம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளஸ் கேரக்டர் இருக்கக்கூடியதை ஒரு மேல் கேரக்டராகவும் மைனஸ் இருக்கக்கூடியதை ஒரு ஃபீமேலாக வந்து என்ன பண்ணிக்குவாங்க அதை எடுத்துக்குவாங்க. ஓகே, அப்போ இது ரெண்டும் என்ன ஆகுது நமக்கு ஒன்றோட ஒன்று ஃபியூஷன் ஆகுது. ஓகே, ஃபியூஷன் ஆகிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோ கேமிட்டேஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரோ கேமிட்டேஞ்சியம். ப்ரோனா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுது நமக்கு ரெண்டு கேமிட்டாஞ்சியல் கேரக்டரும் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஜைகோஸ்போராக கன்வெர்ட் ஆகும். இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்போருக்கு என்ன பேருனா ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்குள்ளே நமக்கு என்னது நிறைய நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜைகோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா ஜைகோஸ்பொராஞ்சியம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜைகோஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல். இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது நமக்கு கேமிட்டாஞ்சியல் கப்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு எக்ஸாம்பிள் பேசிஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமிட்டாஞ்சியல் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, கேமிட்டாஞ்சியல் காண்டாக்ட். அப்போ ஒவ்வொரு கேரக்டர் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல தொடர்பு கொள்ளுது. எப்படி த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எ காண்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளைஸ்டு பிட்வீன் த ஆந்திரிடியம் அண்ட் ஊகோனியம். எது நமக்கு வந்து மிங்கிள் ஆகுதுன்னா இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் ஒரு அட்வான்ஸ் கேரக்டராக இருக்கும். அப்போ இதில் ஆந்திரிடியமும் ஊகோனியம் என்ன ஆகுது ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகுது. அப்போ மிங்கிள் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு நியூ கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எ காண்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளைஸ்டு பிட்வீன் ஆந்திரிடியம் அண்டு ஊகோனியம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது இதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, இது நினைப்பு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த அல்புகோ கேட்பாங்க. இந்த இருக்கிற எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கோங்க. கேமிட்டாஞ்சியல் கப்புலேஷன்னா மியூக்கரோ ரைசோபஸும், கேமிட்டாஞ்சியல் காண்டாக்ட் அப்படின்னா அல்புகோன்னு சொல்லக்கூடியது என்னது நமக்கு வந்து எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இது அப்படின்னா ஸ்பெர்மெட்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதாவது ஸ்போம் அல்லது ஸ்பெர்மா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் அ மெத்தட் யூனி நியூக்ளியேட். அப்போ யூனினா என்ன அர்த்தம் நமக்கு சிங்கிள் நியூக்ளியஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக்னோஸ்போர் ஆர் மைக்ரோகொனிடியா. பிக்னோஸ்போர் ஆர் மைக்ரோகொனிடியான்னு சொல்லக்கூடிய இது டிரான்ஸ்ஃபர் டு த ரெஸ்பெக்டிவ் ஹைப்பல். எக்ஸாம்பிள் வந்து பக்சீனியா அண்டு நியூரோஸ்போரா. எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க அப்படின்னா பக்சீனியாவும் நியூரோஸ்போரா தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து சொமட்டோகேமி ஃபியூஷன் ஆஃப் த டூ சம் செல்ஸ் ஆஃப் த ஹைப்பே. எக்ஸாம்பிள் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அகாரிக்கஸ் பைஸ்போரஸ். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதாவது எடிபல் எது அப்படின்னா இந்த அகாரிக்கஸ் பைஸ்போரஸ், அகாரிக்கஸ் காம்பசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான். நீங்கள் சாப்பிடக்கூடிய காளான் வெரைட்டி என்ன அப்படின்னா இந்த அகாரிக்கஸ் பைஸ்போரஸும் அகாரிக்கஸ் கேம்பசிஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவீங்க அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதை பார்த்து வச்சுங்க. இதை நமக்கு என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சில கேரக்டர்ஸ். ஓகே, இது நல்லா பார்த்து வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்மெட்டைசேஷனில் வந்து நமக்கு இந்த
ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு நியூரோஸ்போரான்னு சொல்லக்கூடிய பீசிஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் பெஸ்ட்டாக பார்த்து வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், நமக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இந்த பட்டிங் ஈஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த நியூக்ளியஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபிஷன் ஈஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சைசோ சக்காரோ மைசிஸு. பட்டிங் அப்படின்னா இது நமக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சக்காரோ மைசிஸ் செர்வேசியஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது எக்ஸாம்பிள். அப்புறம் கொனிடியா ஃபார்மேஷன் கேட்பாங்க. அப்போ கொனிடியா ஃபார்மேஷன் அப்படிங்கும்போது கொனிடியம், ஸ்ட்ரிக்மா, மியூட்டுலா, இது ரமாஸ், அப்புறம் கொனிடியோபோர். ஓகேங்களா? இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஓகே, இதான் கொனிடியம் சொல்லக்கூடிய. இதுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஏரில் வந்து அப்படியே மேலே என்ன ஆகும், நமக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஏதாவது கீழே முறிஞ்சி விழுந்தால் என்ன ஆகும், நமக்கு சாயிலில் விழுந்துடும். அல்லது வேறு ஏதாவது ஆர்கானிசம் மேலே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வரப்போ என்ன பண்ணும், இந்த கொனிடியம் சொல்லக்கூடியது முளைச்சி நமக்கு என்ன பண்ணுன்னா இன்னொரு நியூ ஆர்கானிசமாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இந்த கேமிட்டேஞ்சல் கப்லேஷன் பார்த்தோம் ரைசோபஸில். இது பாசிட்டிவ் ஸ்டெயின் இருக்கிறதும் நெகட்டிவ் ஸ்டெயின் இருக்கிறதும் நமக்கு என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிட்டு இந்த இடத்துல இன்னொரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நமக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜைகோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜைகோஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடிய கேரக்டர் எதில் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டாங்கன்னா ரைசோபஸில் தான் நமக்கு என்ன பண்ணும், இது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ தாலோஸ்போருக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது எரிசிபி. கொனிடியா ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். கிளமடோஸ்போர் வந்து பார்த்துக்குங்க, கிளமடோஸ்போர்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு என்ன அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு இந்த இடத்துல வந்து கிளமடோஸ்போருக்கு எக்ஸாம்பிள் ஃபிசேரியம் சொல்லக்கூடியது என்னது நமக்கு கிளமடோஸ்போருக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமிட்டேஞ்சியல் காண்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் அல்புகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஊகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊகோனியம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரு. ஆக்சுவலாக இதில் எது காண்டாக்ட் ஆகுது, நமக்கு ஆந்த்ரிடியமும் ஊகோனியம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று நமக்கு ஜாயின் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னது அட்வான்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர் தான். ஓகே, அப்போ ஊகோனியம் இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரிடியம் சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகுது. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டியூபுக்கு என்ன பேருனா ஃபெர்டிலைசேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, நமக்கு கேமிட்டேஞ்சியல் காண்டாக்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நடக்குது. இது எக்ஸாம்பிள் பீசிஸ் கேட்டாங்க அப்படின்னா அல்புகோ அப்படிங்கிறது நமக்கு என்னது இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீசிஸ். ஓகே, சரி. அதுக்கடுத்து பாருங்கள், நமக்கு இதோட கேரக்டரில் வந்து அடுத்தது நமக்கு ஸ்பெர்மெட்டைசேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெர்மெட்டைசேஷன் ஆஃப் த நியூரோஸ்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா ஸ்பெர்மெட்டைசேஷன் ஆஃப் த நியூரோஸ்போரா. ஓகே, சரி. இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஸ்பெர்மெட்டைசேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், திஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் யூனிநியூக்ளியேட் பிக்னோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியில்லையா, அல்லது மைக்ரோகோனிடியா இஸ் அ டிரான்ஸ்பர் டு ரெஸ்பெக்டிவ் ஹைப்பல். இந்த ஹைப்பல் கேரக்டர் இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஹைப்பல் தான். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பக்சினியாவும் நியூரோஸ்போராவும். ஓகே, இப்போ ஸ்பெர்மெட்டைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நியூரோஸ்போரா எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இதான் ட்ரைகோகோன். இங்கே இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா மைக்ரோகோனிடியான்னு சொல்லக்கூடியது. இதுதான் தேலஸோட அந்த மைசிலியம் சொல்லதோட பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபிட்டல் ஹைப்பே. இது என்னது, இந்த பார்ட்டுக்கு என்ன பேருனா ஆர்கிகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது நமக்கு வந்து ஸ்பெர்மெட்டைசேஷனில் இருக்கக்கூடிய நியூரோஸ்போராவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக வந்து நியூரோஸ்போரான்னு சொல்லக்கூடிய பீசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பீசிஸ். ஓகேங்களா, நியூரோஸ்போரான்னு சொல்லக்கூடிய பீசிஸ். அதாவது நமக்கு வந்து இந்த நியூரோஸ்போராவில் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை வந்து பீடில் அண்டு டாட்டம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஓகே, அப்போ ஜெனட்டிக்கல் எவல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறதுக்காக வந்து இந்த நியூரோஸ்போரான்னு சொல்லக்கூடிய பீசிஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். மெனி மைக்காலஜிஸ்ட், அப்புறம் மைக்காலஜின்னு என்னது ஸ்டடி ஆஃப் த ஃபங்கை. இதை நம்ம என்ன சொல்லுவோம் மைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா. ஹேவ் த அட்டெம்ப்ட் டு திஸ் கிளாசிஃபை ஃபங்கை பேஸ்ட் ஆன் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர். என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர் இருக்குது, அதே மாதிரி நமக்கு என்னது ரீப்ரொடக்டிவ் கேரக்டரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ ட்ரெடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் கேட்டகரி ஃபங்கை இன்டு த 4 கிளாஸஸாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ 4 கிளாஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ்,
பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிஸ் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த பெசிடியோமைசிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எடிபல் காளான் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடியதான் அகாரிக்கஸ் பைஸ்போரஸ், அகாரிக்கஸ் கேம்பசிஸ், இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா இந்த பெசிடியோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பீசிஸ் ஒன்று இருக்குது. நமக்கு வந்து அது பக்சீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து வீட்டையும் ரை பிளான்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் எது அப்படின்னா பக்சீனியா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும், டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் இந்த டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்பர்ஃபெக்ட் ஃபங்கை. சரிங்களா? இதில் ஏன் இன்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபங்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் இந்த சுகர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்புறமேட்டு ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் சொல்லுவாங்க. இதான் நமக்கு வந்து கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் எஸ்பெஷலி வந்து இந்த கிரவுண்ட் நெட்டில் வந்து நமக்கு டிசீஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு என்ன அப்படின்னா கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் மெயினாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் வந்து நம்ம சுகர் கேன் பிளான்ட்டில் கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் அடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் நெட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் நெட்டில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸை வந்து நமக்கு காஸ் பண்ணும். ஓகே, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிசீஸு கேசி பண்ணக்கூடிய கேரக்டர். அப்போ பைகோமைசிஸ் அண்ட் தென் ஆஸ்கோமைசிஸ் அண்ட் தென் பெசிடியோமைசிஸ் அண்ட் தென் டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம 4 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, அப்போ ஃபைகோமைசிஸ் அப்படிங்கிறது ஆஸ்க் கொஷின் கேட்பாங்க. அதாவது இதோட வரிசையை நமக்கு வந்து கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் வரிசையில் எது நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. இப்போ ஃபைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், அப்போ டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கிறது மட்டும் என்னவா வரும் நமக்கு இன்பர்ஃபெக்ட் ஃபங்கையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரும். அதை வந்து நான் இங்கே நடப்பு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பெசிடியோமைசிஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய காளான் வெரைட்டி எல்லாமே நமக்கு என்னது இந்த பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலா. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பெசிடியோ கார்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, இப்போ இந்த ஃப்ரூட்டிங் பாடி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஷ்ரூமில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ்கோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்கோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி கேரக்டர் தான். ஆக்சுவலாக வந்து லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்கேவோட சிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபங்கை தான் வந்து மோஸ்ட்லி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆஸ்கோமைசிட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆஸ்கோமைசிட்ஸும் இருக்கக்கூடிய ஃபங்கை கேரக்டரும் அதே மாதிரி நமக்கு வந்து சைனோபேசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே, இந்த 2 ஆல்கே தான் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அல்லது கிரீன் ஆல்கே இதுவும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல வந்து லைக்கன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நமக்கு புதுசாக நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது நினைப்பு வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைகோமைசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் பீசஸ் இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 3 டைப்பாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். ஊமைசிட்ஸ், கைட்ரிடோமைசிட்ஸ், ஜைகோமைசிஸ் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இது வந்து ஒரு 3 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ஊமைசிட்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டைப். அதுக்கப்புறம் இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஃபைகோமைசிஸ் கேரக்டர் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தோம் இல்லையா ஃபைகோமைசிட்ஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய ஃபங்கஸ். அப்போ ஊமைசிட்ஸ், கைட்ரிடோமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஃபங்கை. என்ன ஃபங்கை அப்படின்னா லோயர் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ ஜைகோமைசிஸ் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து லோயர் ஃபங்கை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து இந்த அலெக்சோபோலஸ் அண்டு சார்ல்ஸ் அண்ட் த W. மிம்ஸ் அப்படிங்கிறவங்க 1979 வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபங்கை இந்த புக் என்டைட்டில்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன புக் அப்படின்னா இந்த இன்ட்ரடியூஸ்டரி மைக்காலஜி. சரிங்களா? அப்போ மைக்காலஜியை பற்றி அறிமுகம் அப்படிங்கிற புக் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்கையை பற்றி ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து வெளியிடுறாங்க. எப்போ அப்படின்னா 1979 தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ தி கிளாசிஃபிகேஷன் ஃபங்கை இன்டு த 3 டிவிஷன் நேம்லே திரும்ப என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த சயின்டிஸ்ட் அலெக்சோபோலஸு, சார்லஸு, மம்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி ஃபேமஸ் கிளாசிஃபிகேஷன் எது அப்படின்னா ஃபங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்சோபோலஸும் மம்ஸும் கொண்டு வந்த கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஜிம்னோமைக்கோட்டா, மாஸ்டிகோமைக்கோட்டா, மாஸ்டிகோமைக்கோட்டான்னு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு 3 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து ஜிம்னோனா நமக்கு என்னது ஓப்பன் அப்படிங்கிற வேர்டு வரும். அப்போ ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன் மைக்கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய
அப்புறம் ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டா என்ன பண்ணிக்கிறாங்க தனித்தனியாக 3 கேரக்டராக அவங்க வந்து அவங்க டிவிஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சரி, இதில் வேறு என்ன அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா இதில் மொத்தமாக 8 சப் டிவிஷன், 11 classes and 1 form the class and 3 form of the subclass வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஓகே, அப்போ ஜிம்னோமைகோட்டா, மாஸ்டிகோமைகோட்டா, ஏ மாஸ்டிகோ மைகோட்டா இதில் 8 subdivision, 11 classes, 1 form the classes and 3 form subclass நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ திரும்ப நம்ம இதை எப்படி பிரிக்கிறோன்னா ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இதை வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டியூட்ரோமைசிட்ஸ் இதோட வரிசையும் கேட்பாங்க. அப்போ ஊமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், அப்புறம் பெசிடியோமைசிஸ், கடைசியில் தான் நமக்கு என்ன வரும் டியூட்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அப்போ டியூட்ரோமைசிஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. என்ன ஃபங்கைன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஏன்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த ஃபங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கிடையாது நமக்கு இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டரு கிடையாது. ஓகே, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட கேரக்டரோட சேர்த்து நமக்கு இந்த மிக்ஸோமைசிஸ் அண்ட் ஊமைசிஸ் கேரக்டர் சரிங்களா திரும்ப என்ன பண்ணுறாங்க இதை ரீக்ளாசிஃபைட் பண்ணிவிட்டு இதில் வந்து குரோமிஸ்டா அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா குரோமிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே கொண்டு வராங்க சரிங்களா. இப்போ மிக்ஸோமைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஸ்லைம் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸோமைசிஸ் அப்படின்னா ஸ்லைம் மோல்டு. எதுனா ஸ்லைம் மோல்டு அப்படின்னா சளிப்பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்லைம் மோல்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்போ இதோட கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுலார் மெத்தடை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க மிக்ஸோமைசிட்ஸ் அண்ட் த ஊமைசிட்ஸ்னு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தனியாக அவங்க பிரித்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. கண்டிப்பாக அந்த டிவிஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். டிவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் பெஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சோபோலஸும் மம்ஸும் கொண்டு வந்த கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாசிஃபிகேஷன். அவங்க என்ன புக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த இன்ட்ரடியூஸ்டரி மைக்காலஜி அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இதில் தான் ஜிம்னோ மைக்கோட்டா, மாஸ்டிகோ மைக்கோட்டா, ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபைகோமைசிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் 3 கேரக்டராக பிரிக்கிறோம். ஊமைசிட்ஸ், கைட்டிடோமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ், அதுக்கப்புறம் லோயர் ஃபங்கை. இந்த ஜைகோமைசிஸில் வரது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா லோயர் ஃபங்கை கேரக்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஃபங்கை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது யூகேரியாட்டிக் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ இதில் கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா RNA கண்டென்ட் தான் நமக்கு என்ன இருக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது ரிசம்பிள் ஆஃப் த பிளான்ட். ஒரே ஒரு ஆப்ஷன் இங்கே என்ன அப்படின்னா இங்கே குளோரோபிளாஸ்ட் இல்லாதனால இதனால் என்ன பண்ண முடியாது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை தானே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் டிபெண்ட் அப்பான் த அனதர் கேரக்டர். மற்ற ஆர்கானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ மற்ற ஆர்கானிசத்து கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை என்னவா இருக்கும் அப்படின்னா இது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். அதாவது சிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த பேராசிட்டிசம் சொல்லுவாங்க. அதை பேராசிட்டம்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா பேராசைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. உன்னை கில் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறது ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது மேலேயே உட்காந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரப் பண்ணி உறிஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராசைட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்டோ பேராசைட், எண்டோ பேராசைட்டிக்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இதை வந்து நம்ம தனியாக கிளாசிஃபிகேஷன் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் சைக்கிளில் வந்து சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இருக்குது. அது என்ன சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் ஆர்கானிக் மேட்டர், இறந்து போன மக்கி போன பொருள்கள் சொல்கிறாங்களே ஹியூமஸ், அது மேலே என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத் ஆகிட்டு அங்கேருந்து தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஃபங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பேராசைட்டிக் கண்டிஷன் இருக்குது, சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மூலிமா என்ன பண்ணிக்கும் பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ பிளான்ட்டில் இது என்ன பண்ணிக்கும் அங்கே ஃபுட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் சரிங்களா. அப்போ என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பேராசைட்டிக் கேரக்டர் இருக்குது, சாப்ரோஃபைட்டிக் கேரக்டர் இருக்குது, சிம்பியாட்டிக் கேரக்டர் இருக்குது சரிங்களா. இப்போ இதெல்லாம் கொஷின் கொடுத்துட்டு ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, சரி, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஊமைசிட்ஸ்னால் எப்படி நடக்கும், என்னென்ன ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் ஜைகோமைசிட்ஸோட கேரக்டரு, ஆஸ்கோமைசிஸோட கேரக்டரு, பெசிடியோமைசிஸ், அப்புறம் டியூட்ரோமைசிஸோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் 1 by 1 நம்ம பார்த்துக்கலாம்.